அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வு வழியில பார்க்க போறோம். இதை நீங்க ஒரு டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. உலகின் அரசன் என அழைக்கப்படுபவர் யார்? உலகின் அரசன் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஷாஜகான். உலகின் அரசன் யாருன்னா ஷாஜகான். அடுத்தது பாருங்க. உலகை கைப்பற்றியவர் யாருன்னா ஜஹாங்கீர். உலகை கைப்பற்றியவர் ஜஹாங்கீர். உலகை வென்றவர் யாருன்னா அவுரங்கசீப். உலகை வென்றவர் அவுரங்கசீப். முக்கியமானது, உலகின் அரசன்னா ஷாஜகான், உலகை கைப்பற்றியவர்னா ஜஹாங்கீர், உலகை வென்றவர்னா அவுரங்கசீப். இரண்டாவது வினா. முணுமுணுக்கும் அரங்கம் எங்கு உள்ளது? முணுமுணுக்கும் அரங்கம் எங்கு உள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, விஜய்பூர். இந்த முணுமுணுக்கும் அரங்கத்தோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல் கும்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம், விஜய்பூர் மாவட்டம். மூன்றாவது வினா. கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, துளுவ வம்சம். கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். நாலாவது வினா. ஹரிஹரர் மற்றும் புக்கர் எந்த ஆண்டு துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகர பேரரசை நிறுவினர்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கிபி 1336. ஐந்தாவது வினா. ஹசன் கங்கு எந்த ஆண்டு பாமணி பேரரசை தோற்றுவித்தார்? ஹசன் கங்கு எந்த ஆண்டு பாமணி பேரரசை தோற்றுவித்தார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1347. இந்த ஹசன் கங்கோட இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா பாமன் ஷா. ஆறாவது வினா. கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசர் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசர் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, டோமிங்கோ பயஸ். இந்த டோமிங்கோ பயஸ் எந்த நாட்டு பையன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏழாவது வினா. விட்டாலசாமி கோயில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? விட்டாலசாமி கோயில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கிருஷ்ணதேவராயர். விட்டலசாமி கோயில் கிருஷ்ணதேவராயர். இன்னொரு கோயில் கட்டியிருப்பாரு, ஹசாரா ராமர் கோயில். அதுவும் கிருஷ்ணதேவராயர் தான் கட்டியிருப்பாங்க. எட்டாவது வினா. விஜயநகர மன்னன் முதலாம் தேவராயரை தோற்கடித்த பாமணி பேரரசர் யார்? விஜயநகர மன்னன் முதலாம் தேவராயரை தோற்கடித்த பாமணி பேரரசர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஃபெரோஸ் ஷா. ஒன்பதாவது வினா. ஆந்திர போஜர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆந்திர போஜர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கிருஷ்ணதேவராயர். ஆந்திர போஜர் கிருஷ்ணதேவராயர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா அபினவ போஜர், அப்புறம் ஆந்திர பிதாமகா. நல்லா பாருங்க. ஆந்திர போஜர், அபினவ போஜர் மற்றும் ஆந்திர பிதாமகா, இந்த மூணுமே யாரோட பேர்னா கிருஷ்ணதேவராயர். அடுத்தது 10வது வினா பாருங்க. பூனாவின் அருகில் உள்ள சிவனேரி கோட்டையில் எந்த ஆண்டு மராட்டிய சிவாஜி பிறந்தார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கிபி 1627. 11வது வினா. அக்பரின் முன்னோடி யார்? ஒரு முக்கியமான வினா. அக்பரின் முன்னோடி யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஷெர்ஷா. அக்பரின் முன்னோடி ஷெர்ஷா. 12வது வினா. ஜப்தி முறையை அறிமுகப்படுத்திய முகலாய அரசன் யார்? ஜப்தி முறையை அறிமுகப்படுத்திய முகலாய அரசன் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அக்பர். ஜப்தி முறை அக்பர். 13வது வினா. குர்ரம் என அழைக்கப்படும் முகலாய பேரரசர் யார்? குர்ரம் என அழைக்கப்படும் முகலாய பேரரசர் யார்? இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஷாஜகான். குர்ரம் என்று அழைக்கப்படுபவர் ஷாஜகான். அவுரங்கசீப் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆலம்கீர்னு சொல்லுவாங்க. ஷெர்ஷாவோட இன்னொரு பேர் ஃபரீத்.
அவுரங்கசீப் வந்து ஆலம்கீர், ஷெர்ஷாவோட இன்னொரு பேர் வந்து ஃபரீத். உங்களுக்கான கொஸ்டின், சலீம் என்று அழைக்கப்படும் முகலாய பேரரசர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 14வது வினா, முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஜிஸியா மற்றும் புனித பயண வரியினை மீண்டும் விதித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. ஜிஸியா மற்றும் புனித பயண வரியை மீண்டும் விதித்த முகலாய அரசர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அவுரங்கசீப். 15வது வினா, காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு. காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 1529. இந்த போரில் பாபரும் முகமது லோடியும் போயிட்டு இருப்பாங்க. இதில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான் வெற்றி பெற்றிருப்பாரு. இப்போ பாருங்க, இது வந்து உங்களோட தகவல். 1526 வந்து பானிபட் போர் நடக்கும். யாராவது நடக்கும் பார்த்தீங்கன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். அதில் ஜெயித்தவர் யாருன்னா பாபர். அடுத்தது 1527 கான்வா போர் நடக்கும். அது யாராருக்கு நடக்கும் பார்த்தீங்கன்னா பாபருக்கும் ராணா சங்கக்கும் நடக்கும். அதில் ஜெயித்தவரும் பாபர் தான். அடுத்தது 1528 வந்து சந்தேரி போர் நடக்கும். அதில் ஜெயித்தவர் யாருன்னா பாபர். யாராருக்கு நடக்கும்னா பாபருக்கும் மேதினி ராய்க்கு இடையே நடைபெறும். 16வது வினா, டெல்லியில் புகழ்பெற்ற புராணா கிலா என்ற கட்டிடத்தை கட்டியவர் யார்? டெல்லியில் புகழ்பெற்ற புராணா கிலா என்ற கட்டிடத்தை கட்டியவர் யார்? இதற்கு சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் டி, ஷெர்ஷா. புராணா கிலா ஷெர்ஷா. அடுத்து பார்த்தீங்கன்னா புலந்தர் வாசா, திவான் இ காஸ், திவான் இ ஆம், இந்த 3 இதையும் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர். என்னன்னு பாருங்க, புலந்தர் வாசா, திவான் இ காஸ், திவான் இ ஆம், இந்த 3 கட்டினது யாருன்னா அக்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா முத்து மசூதி மற்றும் ஜும்மா மசூதி கட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான். இதில் கேட்ட கேள்வி வந்து புராணா கிலா. புராணா கிலா யாருன்னா ஷெர்ஷா. புலந்தர் வாசா அக்பர். 17வது வினா, ஷாநாமா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஷாநாமா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிர்தௌசி. ஷாநாமா யாருன்னா பிர்தௌசி. 18வது வினா, எங்கு நடைபெற்ற போரில் ஷெர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்தார்? எங்கு நடைபெற்ற போரில் ஷெர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சௌசா போர். இந்த சௌசா போர் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா 1539. இதில் யார் வெற்றி பெறுவானா ஷெர்ஷா வெற்றி பெற்றுவார். அடுத்தது 1540 கன்னௌஜ் போர் நடக்கும். அதுலேயும் ஷெர்ஷா வெற்றி பெற்றுவார். 19வது வினா, புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு. புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிபி 1665. புரந்தர் உடன்படிக்கை 1665. 20வது வினா, ஷெர்ஷாவின் நிர்வாக அமைப்பில் இராணுவ பொறுப்பாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சரியான விடை ஆப்ஷன் பி, திவானி இ ஆரிஷ். 21வது வினா, ஜிஸியா மற்றும் புனித பயண வரியை ரத்து செய்தவர் யார்? ஜிஸியா மற்றும் புனித பயண வரியை ரத்து செய்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அக்பர். 22வது வினா, 10வது சீக்கிய குருவின் பெயர் என்ன? 10வது சீக்கிய குருவின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கோவிந்த் சிங். 23வது வினா, சிவாஜி அமைச்சரவை குழுவான அஷ்டபிரதானில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை. ஒரு முக்கியமான வினா இது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 8. அந்த 8 பேர் என்னன்னு பார்க்கலாம். பந்த் பீர்தான் அல்லது பேஸ்வா அப்படி அழைச்சவர் யாருன்னா பிரதம அமைச்சர். நிதியமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமத்தியா அல்லது மஜும்தார். செயலர் யாருன்னா சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ். உள்துறை அமைச்சர் யாருன்னா வாக்கிய நாவிஸ். தலைமை தளபதி யாருன்னா சர்யி நௌபத் அல்லது சேனாபதி. வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா சுமந்த் அல்லது துபீர். தலைமை நீதிபதி யாருன்னா நியாயதீஷ். தலைமை அர்ச்சகர் வந்து பண்டிட் ராவ். இந்த 8 பேர் தான் அஷ்டபிரதானில் உள்ள அமைச்சர்கள். 24வது வினா, நாதிர் ஷா படையெடுப்பு நடந்த ஆண்டு. நாதிர் ஷா படையெடுப்பு நடந்த ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 1739.
நாதிர் ஷா படையெடுப்பு கிபி 1739. 25வது வினா கிபி 1582 தீன் இலாஹி அல்லது தெய்வீக மதத்தினை வெளியிட்ட முகலாய அரசர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அக்பர். தீன் இலாஹி யார்னா அக்பர். 26வது வினா மராத்திய மன்னர் ஷாகுவின் ஆட்சிக்கு பின் பொறுப்பேற்ற முதல் பேஷ்வா யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாலாஜி விஸ்வநாத். 27வது வினா மராத்திய சிவாஜியை மலையெலி மற்றும் தக்காணத்தின் புற்றுநோய் என அழைத்த முகலாய அரசர் யார்? இந்த வினாவை அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மலையெலி மற்றும் தக்கான புற்றுநோய் என சிவாஜியை அழைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அவுரங்கசீப். 28வது வினா முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் தளபதி யார்? முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் தளபதி யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சுல்பீர் கான். 29வது வினா நவாப் என்பவர் யார்? நவாப் என்பவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி முகலாய அரசின் பிரதிநிதி. 30வது வினா அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு. ஒரு முக்கியமான வினா அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 1746. அடையாறு போர் கிபி 1746. 31வது வினா அடையாறு போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? அடையாறு போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நவாப் மற்றும் பிரெஞ்சு படைகளுக்கிடையே நடைபெற்றது. 32வது வினா தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பால்பன். 33வது வினா விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் எது? விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி தலைக்கோட்டை போர். இந்த தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1565. 34வது வினா விஜயநகர அரசுக்கு பயணியாக வந்த பாரசீக பயணி யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்துல் ரசாக். உங்களுக்கான வினா விஜயநகர அரசுக்கு பயணியாக வந்த போர்ச்சுகீசிய பயணி யாருன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. 35வது வினா விஜயநகர அரசின் முக்கிய துறைமுகமாக கருதப்பட்ட கோவாவை கைப்பற்றியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி முகமது கவான். 36வது வினா இல்துமிஷ் வெளியிட்ட டங்கா என்ற வெளிநாணயம் எத்தனை மில்லிகிராம் எடை கொண்டு உள்ளது? ஒரு முக்கியமான வினா இல்துமிஷ் வெளியிட்ட டங்கா என்ற வெளிநாணயம் எத்தனை மில்லிகிராம் எடை கொண்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 175 மில்லிகிராம். 37வது வினா கானி கானா என்று பட்டப்பெயரை கொண்டவர் யார்? கானின் கானா என்ற பட்டப்பெயரை கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பஹலூல் லோடி. 38வது வினா முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 1526. முதல் பானிபட் போர் 1526. 39வது வினா ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? கீழ்கண்டவற்றுள் ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஷெர்ஷா. 40வது வினா மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அக்பர். மண் சப்தாரி முறை அக்பர். 41வது வினா நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஷெர்ஷா. நவீன நாணய முறையின் தந்தை ஷெர்ஷா. 42வது வினா தவறுபடா ஆணையினை பிரகடனப்படுத்தியவர் யார்? தவறுபடா ஆணையை பிரகடனப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அக்பர். 43வது வினா உலகின் ஒளி என்ற பட்டம் பெயர் பெற்றவர் யார்? உலகின் ஒளி என்ற பட்டப்பெயர் பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மெஹருநிஷா. உலகின் ஒளி மெஹருநிஷா.
44வது வினா ஆலம்கீர் என்ற பட்டப்பெயர் கொண்ட மன்னர் யார்? ஒரு முக்கியமான வினா. ஆலம்கீர் என்ற பட்டப்பெயர் கொண்ட மன்னர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அவுரங்கசீப். ஆலம்கீர், அவுரங்கசீப். 45வது வினா தமிழ்நாட்டில் ரைத்து வரி முறையை கொண்டு வந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டில் ரைத்து வரி முறையை கொண்டு வந்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சர் தாமஸ் மன்றோ. 46வது வினா கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்பது எது? கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்பது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை. இந்த சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1854. ஹண்டர் குழு எந்த ஆண்டுனா 1882. உங்களுக்கான கொஸ்டின் சர் ஜான் அறிக்கை எந்த ஆண்டுன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. 47வது வினா தமிழகத்தில் யார் தலைமையில் சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சத்தியமூர்த்தி தலைமையில் புறக்கணிக்கப்பட்டது. 48வது வினா கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாலபாரதி விவிஎஸ் ஐயர். அப்போ யங் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி. விடுதலை ஈவே ராமசாமி. நவசக்தி யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம். 49வது வினா கால்சா என்ற இராணுவ அமைப்பினை நிறுவியவர் யார்? கால்சா என்ற இராணுவ அமைப்பினை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ குரு கோவிந்த் சிங். கடைசி வினா யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஷாஜகான். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஹிஸ்ட்ரியிலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.